வெல்கம் டு ஜெட் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம ஜெட்டுக்கு வந்து ஒரு அசசரிஸ் வாங்கியிருக்கோம், சூப்பரான அசசரிஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லைட்டு, எக்ஸ்டீரியர் லைட்டு, நம்ம போலீஸ் லைட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது அந்த இதுதான் நாங்கள் நெட்டில் ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் வந்து அமேசான்லேருந்து வந்த பேக்கிங்கு. நம்ம அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அமேசான் பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஒரு சும்மா அங்கேங்க ஒரு மேலே இந்த கவர் போட்டு அதுக்கப்புறம் அட்டையை மட்டும் சுற்றிருக்காங்க. அட்டையை சும்மா சுற்றி டேப் போட்டு இதில் வேறு லைட்டிங்கு வேறு கடங்கு. இதுதான் அந்த லைட்டு, இதுதான் அந்த கேப் லைட்டு. இதில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருதுன்னு நம்ம பார்த்துறோம். இதில் 2 ஐட்டம் வருது. ஒன்று ரிமோட் வச்சு, இன்னொன்று ரிமோட் இல்லாமல் இருக்குது. நம்ம வந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தான் வாங்கியிருக்கோம். சரி, உள்ளே திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ரிமோட்டாக இருக்கும். இந்த ரிமோட்டு இதை வந்து நம்ம அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஏபிசிடின்னு 4 பட்டன் இருக்குது. அதுபோக ஒயரிங் கிட்டு, அதுபோக அந்த கண்ட்ரோல் பாக்ஸு, அதுபோக 4 லைட்டு. சரிங்களா? இது ரெண்டு ப்ளூவாக இருக்கும், 2 ரெட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதோட அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது நம்மளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே பார்த்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு காரோட பேனட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லான்சருக்கு வந்து கீழே இருக்கும், இந்த ஸ்டீரிங் கீழே. சரிங்களா? ஓப்பன் பண்ணியாச்சு. வெளியே பார்ப்போம். மழை பெய்யுது, ஒரே மழையாக இருக்குங்க, விட்டு விட்டு. காய்ஸ், இப்போ ப்ராப்பராக எப்படி நம்ம காரில் வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம காரோட இன்ஜின் இருக்குது. இதெல்லாம் நம்மளே தான் பெயிண்ட் அடித்தோம். அதையும் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் காய்ஸ். இந்த இருக்குல்ல ஒயிட் கலரில் இருக்கா, அதை பிடிச்சி எழுதிங்கன்னா வந்துடும் ஈஸி தான். கண்டிங்களா? அது இது மட்டும் வந்துடுது. அப்புறம் வந்து இதில் உள்ள ரிமோட்டை கழட்டிடும். ரிமோட்டை கழட்டிட்டு இந்த ரெட் கலரில் எவ்வளோ லென்த் வரும்னு பார்த்துக்கலாம். ஓகே, லென்த்தாக தான் இருக்கும். இப்போ மெயின் வந்து நம்மளுக்கு இதுதான். இதில் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் தான் நம்ம பேட்ரியில் இந்த ரெட்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். பிளாக் வந்து அந்த பிளாக்கில் கனெக்ஷன் பண்ணிடலாம், இல்லை எர்த்து மாதிரி எதுலனாலும் ஓகே. சரிங்களா? இதுக்கான ஸ்பேனர் வந்து நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், லென்த் பண்ணிக்கோங்க. லைட்டாக பல்லட்டு கடிச்சா அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் லென்த் ஆக்கியாச்சு. பார்ப்போம். டூல்ஸ் எடுத்துக்கிறோம் கைஸ். அதுக்கு ஸ்பேனர் வந்து நம்ம இந்த பேட்டரிஸை வந்து நம்ம கலட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து 10, 11, 10 வச்சு நம்ம கழட்டி பார்க்கணும். காய்ஸ், இப்போ இந்த ரெட் கலர் நம்ம வச்சுட்டு, இந்த ரெட் கலரை இதில் வச்சுட்டு இதில் டைட் பண்ணிடுவோம். அது நீ எதில் கொடுக்க போகிறேன். இதை வந்து இந்த பிளாக் இப்போ நம்ம ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம்.
இதெல்லாம் நீ எங்கண்ணா விற்ற இந்த பாக்ஸை? ஐயோ தெரியுது கைஸ், சூப்பர். மூட்டுங்க. ஆஃப் ஆன். ஓகே சூப்பர். ப்ளூவா அந்த இப்போ ஃபிக்ஸ் பண்ணிப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒருக்கா சொல்லிக்கிட்டேன். அந்த ரெட் ஒயரை வந்து இந்த ரெட்டு இதுலேயும் இந்த ரெட் கலரில் இருக்கும். இதுதான் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அதிலே போட்டிருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ், பேட்டரியிலே போட்டிருக்கும். இந்த பாருங்கள் ப்ளஸ் போட்டிருக்கா. அதில் வந்து ரெட் கலர் ஒயரை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. மைனஸில் வந்து பிளாக் கலர் ஒயரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த போல்ட்டை கனெக்ட் பண்ணி போல்ட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைட்டு வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி மாட்டணும்னு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு, இந்த கிளிப்பை வந்து கீழோடி இந்த இதில் வச்சு நீங்கள் தள்ளிங்கனாலே மாட்டிடும். இந்த கேப்பில் இந்த கிளிப்பை வச்சு நீங்கள் இந்த இதில் வச்சு மாட்டாலே மாட்டிடும். கொண்டு வந்துடும். கீழே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், கேப் இருக்கும். அதை வச்சு நல்லா அமைக்கிட்டீங்கன்னா மாட்டிடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒயரிங்கை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக. கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதோட ஒயரிங்கை மட்டும் ஒரு சொல்லிடுறேன். மொத்தம் 4 லைட்டு. 4 லைட்டில் 2 லைட்டு வந்து ரெட்டு வந்து இந்த சைடு கொடுத்துருக்கோம். இதில் இருந்து அந்த ஒயரிங் கோடி கொடுத்து இந்த போல் பாருங்கள். ஒயரிங் லான்சருக்குனால் நீங்கள் எப்படி கொண்டு வந்துடுங்க ரூட்டு. இதில் கொண்டு வந்து டைரெக்டாக அந்த இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து ப்ளூ, அந்த 2 ப்ளூவை இந்த இதுக்கு கீழே மாட்டிருக்கோம். இந்த லைனை உள்ளோடி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். ரெட் இருக்க இடத்துல ரெட்டை கொடுத்துருங்க, பிளாக் இருக்க இடத்துல பிளாக்கை கொடுத்துருங்க. மைனஸ்னால் பிளாக்கு, ரெட்டுனா ப்ளஸ்ஸு. அதை சும்மா அப்படி வச்சு கொடுத்தனாலே போதும். மேக்ஸிமம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால அந்தளவுக்கு தெளிவு இருக்காது. நான் வந்து உங்களுக்கு நைட்டு வந்து ஒரு கிளிப் எடுத்து காமிக்கிறேன். காய்ஸ் ஒரு வழியாக வந்து ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு லைட்டை. நம்ம வந்து நைட் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் காமிக்கிறேன். ஏ வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் பண்ணுறதுக்கு ஏ. பி வந்து லைட் எரியுது. அப்புறம் மோடு வேறு